கச்சத்தீவு அந்தோணியார் ஆலய திருவிழா இந்தியா இலங்கை பக்தர்கள் புடைசூழ கோலாகலமாக நடைபெற்றது. இந்தியா இலங்கை உறவை மேம்படுத்தும் திருவிழாவாக கொண்டாடப்படும் கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா நேற்று மாலை 4 மணியளவில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அந்தோணியார் உருவம் பொறிக்கப்பட்ட கொடியை யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பங்குத்தந்தை பத்திநாதன் ஏற்றி வைத்தார். தமிழகத்தின் சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் லூர்து ஆனந்தம், ராமேஸ்வரம் பங்குத்தந்தை அசோக் வினோத் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். கச்சத்தீவு திருவிழாவில் தமிழகத்தை சேர்ந்த 3264 பேர் உட்பட இந்தியா இலங்கையை சேர்ந்த சுமார் 8000 பேர் கலந்து கொண்டனர். கொடியேற்றும் நிகழ்வு முடிந்ததும் சிலுவை பாதை நிகழ்ச்சியும் தேர் ஊர்வலமும் நடைபெற்றது. இந்நிலையில் 2ஆம் நாள் நிகழ்ச்சியாக இன்று காலை சிறப்பு திருப்பலியும் கூட்டு வழிபாடும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கொடி இறக்கத்துடன் கச்சத்தீவு புனித அந்தோணியார் கோவில் திருவிழா நிறைவடைந்தது. பின்னர் இரு நாட்டு பக்தர்களும் அங்கிருந்து சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டனர்.